பாதுகையை பத்தி தேசிகன் 1000 ஸ்லோகம் எழுதியிருக்காள். ஒரே ராத்திரியில 1000 ஸ்லோகம் எழுதினாளா. ஒரு கட்டையில் 1000 தொலை போட்டான் என்று சொல்வது தேசிகனை. ராமே ராஜ்யம் விதுரபிமதம் சம்மதம் ச பிரஜானாம் மாதா மௌரே தரவிபரதே சத்யவாதி ததௌசா சிந்தாதீயஸ்தமஜனி ததா பாதுகாக்யாபிஷேகः துர்விஜ்ஞேயஸ்வஹృదயமஹோ தெய்வமத்ர பிரமாணம். ராமே ராஜ்யம் விதுரபிமதம் சம்மதம் ச பிரஜானாம் மாதா மௌரே தரவிபரதே சத்யவாதி ததௌசா. தேசிகன் சொன்னாள், ராமன ராஜாவாக ஆக்கணும்னு ராஜா தசரதன் நினைச்சார். பிரஜைகளும் அப்படியே நினைச்சாள். அந்த ராஜ்யத்தை மாதாவான கைகேயி தன் பிள்ளை பரதனுக்கு வேணும்னு கேட்டாளாம். அது யாரு கொடுத்தான்னாள்? சத்தியவாதி ததவுச்சா, சத்தியவாதி கொடுத்தான். தசரதன் கொடுத்தான்னு சொல்லலை தேசிகன். சத்தியவாதியான ராஜான்னு கூட சொல்லலை. சத்தியவாதி ததவுச்சா, சத்தியவாதி கொடுத்தான். சத்தியம் அத்தனை சத்தியா. சத்தியத்துக்கு விரோதமா ராஜா நடக்கிறதா இருந்தா கைகி வரம் கேட்ட போது கைகிய ஒரு பொட்டியில வச்சு அக்கறைக்கு அனுப்பிச்சிருக்கலாம். அல்லது ராத்திரிக்கு ராவே ஒரு அவசர சட்டம் ஒண்ணு கொண்டு வந்து, ஒரு பில் ஒண்ணு கொண்டு வந்து, ஸ்திரீகளிடத்துல வரம் கொடுத்தது செல்லாதுன்னு ஒரு பில் கொண்டு வரலாம். ஒரு திருத்தம் ஒண்ணு கொண்டு வரேன்னு அப்படி எல்லாம் பண்ணிருக்கலாம். எல்லாத்துக்கும் மேல சத்தியம் வசத்தியம். அதனாலதான் ராஜா வரம் கொடுத்தேன்னு சொல்லி சொல்லி ஒரு அக்ஷரம் கூட பொய் சொல்லாமே சத்தியவாதி கொடுத்தான். ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்றேன் என்று சொன்ன ராஜ்யத்தை பரதனுக்கு ஒன்று ராமனாகணும் அல்லது பரதனாகணும், இந்த 2 பேருக்கும் இல்லாம ஒருவருக்கும் மனதில் புலப்படாத ஒரு பட்டாபிஷேகம் நடந்ததே, பாதுகா பட்டாபிஷேகம். இது என்ன ஆச்சரியம்னா, இதான் தெய்வம்னா இது காரணம்னா, தெய்வத்தினுடைய உள்ளத்தை ஒருவரும் உணர முடியாது. துர்விஜ்ஞேய ஸ்வஹிருதயமஹோ தெய்வம்னா, தெய்வம் இருக்க அதனுடைய ஹிருதயம் துர்விஜ்ஞேயமா. ஒன்னு ஜட்ஜி வாதிக்கு தீர்ப்பு எழுதணும், ஒன்னு பிரதிவாதிக்கு எழுதணும். இந்த 2 பேருக்கும் எழுதாம சாட்சிக்காரனுக்கு தீர்ப்பு எழுதினா எப்படியோ அதுபோல ராமே ராஜ்யம் விதுரபிமதம் சம்மதம் ச பிரஜானாம் மாதா மௌரே ததவிபரதே சத்யவாதி ததௌசா சிந்தாதீதஸ்ஸமஜனி ததா பாதுகாக்யாபிஷேகः துர்விஜ்ஞேயஸ்வஹృదயமஹோ தெய்வமத்ர பிரமாணம். தெய்வம் தான் காரணம் நாள்.